ஸோ ஹாய் guys, ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மைன்கிராஃப்ட் அண்ட் இதான் என்னோட வீடு அவுட்புட்டு. இன்னும் ரூஃபிங் கட்டணும். ஸோ அதுக்கான திங்ஸ் தான் எடுக்க போகிறோம். அண்ட் இன்னொருத்தர் நம்ம கூட ஸ்பெஷல் கெஸ்ட்டாக சேர்ந்துருக்காரு. ஸோ அவர் தான் அல்டிமேட் ஷேட் ஆஃப் சொல்யூஷன். ஹாய் கைஸ். ஸோ ஓகே கைஸ், ஸோ நம்ம இவங்க கூட தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விளாட போகிறோம். சரி ஓகேமாடா? ஓகே சரி ஓகே. சரி, ஸ்போர்ட்ஸ் ஸ்டோன்ஸ் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணோம்? ஸ்போர்ட்ஸ் ஸ்டோன்ஸா? ஸ்போர்ட்ஸ் ஸ்டோனு அப்படின்னா டேய் இங்கே பால்கனி கட்டியிருக்கல மேலே. ஓ அதுவா? அது உட் எடு போயிட்டு உட்டு என்கிட்ட இருக்குது. இருக்காவா? இருக்கு பிளாங்கா மாற்ற அப்படியே அதான் இருக்கே உட் பிளாங்க்கு. அடுத்தது என்ன? கிராஃப்டிங் டேபிள் போடா. ஸ்லாப் நான் கேட்கலடா. இரு அதுதான் இந்த ஸ்லாப் இல்லை, ஸ்மூத் ஸ்டோன் ஸ்லாப் எனக்கு வேணும். ஸ்மூத் ஸ்டோன் ஸ்லாபா? அதான் எப்படி பண்ணுறது? ஸ்மூத் ஸ்டோன் எங்கே? அதை வச்சு அதை கிளிக் பண்ணு. அது என்ன தேவைப்படுது நம்ம போய் அங்கே போய் பார்க்கலாம். சரி இரு, நான் உனக்கு சர்ச் எங்கே சர்ச்சே எங்களா? சர்ச் தூருக்கு தூருக்கு பேர் ஸ்மூத் ஸ்டோன் ஸ்லாப்ங்கிறது இதுவா? இதுக்கு வந்து இது எப்படி ஸ்டோன் பிரிக்கா? அது எப்படி செய்கிறது? அதே போய் பாரு. ஸ்டோன் பிரிக்கு அது எப்படி போய் செய்கிறது? அதையும் பாரு. இரு ஸ்டோன் பிரிக் வந்துச்சு. இது எப்படி செய்கிறது? ஸ்டோன்ரா இது. அது ஒரிஜினல் ஸ்டோனா? அப்போ காபிள் ஸ்டோன் கிடையாதா? இப்போ காபிள் ஸ்டோனில் முடியுமோ தெரியாதான்னு தெரியல. காபிள் ஸ்டோன் கிடைக்கும்டா. நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க ஸ்டோன் எப்படி எடுப்பேன்? ஸ்டோனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. அதுக்கு நம்ம சில்க்கு டச்சு போட்டு அப்போ மைனிங் பண்ணோம். என்ன பண்ணுறது? ஸோ அப்புறமா பார்க்கலாம். இப்போதைக்கு காபிள் ஸ்டோன் வச்சு நம்ம செஞ்சு நடுவில் மட்டும் காபிள் ஸ்டோன் வச்சு போடணும். அது வரைக்கும் டிசைனாக இருக்கும்ல. எனக்கு இதான் வேணும்டா. இந்த ஸ்டோன் தானே இந்த ஸ்லாப் ஸ்மூத் ஸ்டோன் ஸ்லாப். நான் அதுவும் வச்சுருக்கேன். நடுவில் ஃபஸ்ட்டு காபிள் ஸ்டோன் ஸ்லாப் செஞ்சு போடணும். சரி இரு நான் ஸ்மூத் ஸ்டோன் வச்சுருக்கேன்னா இல்லை நார்மல் அந்த காபிள் ஸ்டோன் வச்சுருக்கேன். டிசைனாக இருக்கா நார்மலாக இருக்கா? டிசைனா? அப்போ என்னது அது? டிசைனா அது வந்து அப்போ ஸ்மூத் ஸ்டோன் ஸ்லாப் தான். ஸ்மூத் ஸ்டோனா? பாப்போம். அது பற்றி அது எப்படி கிடைக்க முடியும்? பார்ப்போமா? ஸ்மூத் ஸ்டோன் தான். அந்த ஸ்மூத் பிளாக் வேணுமே, அது ஈஸி தான்டா. சரி அப்போ பண்ணலாம். இதுதான் ஸ்மூத் ஸ்டோன். இதுதான் பண்ண முடியல நம்மளால. இதுக்கு வந்து பிரிக்கு தேவை. பிரிக்குக்கு ஒரிஜினல் ஸ்டோன் தேவை. இல்லை காபிள் ஸ்டோனில் பண்ண முடியுமா? ட்ரை பண்ணி பார்ப்போமா? பிரிக்கு வந்து இரு. அது இருக்கு. பிரிக் ஸ்டோன் தானே இது? ஸ்டோன் பிரிக்கா? நாடா இது ஸ்டோன் பிரிக். ஓகே இரு. இதானே? ஸோ சரி நம்ம நார்மல் ஸ்டோன் வச்சு ட்ரை பண்ணுவோமா? ஓகேடா? ஓகே வெயிட் பண்ண திங்ஸ்லாம் கூட அந்த அளவுக்கு இருக்குல்ல? இருக்கு எவ்வளோ ஃபுட்டு தான் வெயிட். அது நான் கையில் வச்சு தீர்த்துருக்கேன். எது ஃபுட்டு? கையில் எவ்வளோ தானே? ஓகே எவ்வளோ ஐநா வச்சுருக்கேன். அங்கே பாரு எவ்வளோ இருக்குது. சாப்பிடு. கேரட்டு அந்த இருக்கு. கேரட் ஒரு ஆப்பிள் இருக்குது பாரு, சாப்பிட்றா. கேரட்டு 12 ஆப்பிள் போதும். இது ஃபுட்டுக்கு கேரட்டு. நீங்கள் வா சாப்பிடு ஃபஸ்ட்டு சாப்பிட்றா. இருடா, சாப்பாடு தானே முக்கியம். ஒரு ஆட்டு தான். ஒரே ஒரு ஆட்டு இல்லையே வச்சுக்கோ. சரி ஓகே போமா? அதான் தோவை இருக்குது. இரு தோ தானே இருக்குது. எதுக்கு அவ்வளோ தூரம் போகிறது? நாங்கள் வீட்டு ஓனர் திட்ட போகிறோம். வீட்டு ஓனர் இருந்தால் என்ன, இல்லை நாட்டி என்னன்னு வந்துச்சு. ஸோ இங்கே ஒன்று வேறு என்ன? இங்கே ஒன்று எடுத்துக்கலாம். எத்தனை வேணும்னு தெரியல. சரி விடு. ஸோ இங்கேருந்து எடுத்துட்டோம். ஓகே இப்போது உள்ளே போயிட்டு ஸ்டோன் பிரிக்குன்னு டைப் பண்ணுறேன். இதுக்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன். பிரிக் ஸ்டோன் பிரிக் அந்த ஒர்க்கு பேர் இதுதான் செய்ய முடியுமோ? எனக்கு ஸ்மூத் ஸ்டோன் இருந்தாலே போதும். அப்போ எனக்கு ஃபர்னஸ் வேணும் நிறைய. அப்போது நிறைய வேணும். சரி இந்த வீட்டு காடி தானே பண்ண போகிறோம். இதுலேருந்து எடுத்துப்போம். சரி வலிக்கும் அவ்வளோ தூரம் போயிட்டு கால் தான் வலிக்கும். சீக்கிரம் டக்குன்னு எடுப்போமா? ஆடு வேலை கற்றுது. நீ தான் ஆட்டு வெறியாச்சே. உள்ளே யூஸ் ஆகண்டா ஃபியூச்சரில். உள்ளே எடுத்துக்கு நல்லது தானே? உள்ளே யூஸ் ஆகண்டா ஃபியூச்சரில். என்கிட்ட 3 பெட்டுக்கிட்டே இருக்குடா. என்ன பண்ணுவேன்? வீட்டில் ஒரு 2 பெட்டு வை. வீட்டில் ஒரு 2 பெட்டு. ஒரு பெட்டு கையில் வச்சுக்கோ. மைனிங்லாம் போக மாட்டேன்.
ஒரு வாட்டி என்னாச்சு மைனிங் ஒரு பெட் எடுத்துட்டு போனேன். அங்கே போய் பெட்டை வச்சுட்டு ரீஸ் பண்ண செக் பண்ணேன். திடீர்னு வீட்டுக்கு வர வேலை செத்துட்டேன். அந்த இடத்துல ஸ்பான் ஆயிருக்கேன். வழி வர தெரியாது எனக்கு. பெரிய சரி அப்போ எப்படி வந்த? அதுக்கடுத்து அந்த பேட்டரி ஆயிடுச்சு. ஓ அதில் தான் நீ கேமிங் வச்சிருந்தியா? அதுக்கப்புறம் ஆமாம் அதுக்கடுத்து தான் ரோப்ளாக்ஸ் ஃப்ரீ ஃபயர்லாம் விளாட ஆரம்பிச்சது. அப்போ ஃப்ரீ ஃபயர் ப்ரோ அதுதான் இப்போ விட்டுட்டேன்டா. ஏண்டா ஃப்ரீ ஃபயர் உனக்கு பிடிச்ச கேம் ஆச்சு? நல்லாவே இல்லைடா, போர் அடிக்குது. நல்லா அது விளாடக்கூடாதாமே கேள்விப்பட்டேன். ஸோ அதை விளையாட பண்ணிட்டேன். நீ போய் வீடியோ கட்டி என்கிட்ட பேசிட்டே வந்து எவ்வளோ எடுத்துருக்க? கட்டினேன் அவ்வளோதான். எனக்கு டவுட்ரா, அந்த ஹார்ஸ்லாம் இருக்குல்ல அது என்ன கலரில் இருக்குன்னு பாரு. அதில் ஆமாம்மா டெக்ஸ்சர் அது எல்லா டெக்ஸ்சருமே இருக்குன்னு நினச்சேன், பட் சில டெக்ஸ்சர் இல்லை. ஆமாம் நிறைய டெக்ஸ்சரில் இருக்குது. நான் ட்ரை பண்ணேன், ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க கைஸ், ஒரு வாட்டி பண்ணலாம். கேம் நல்லா இருக்கு. என்ன இது பண்ணிட்டு இருக்கியா? பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்க கேமு? அதெல்லாம் இல்லை, கேம் நல்லா இருக்குடா. நான் விளையாண்ட வரைக்கும் நல்லா இருக்கு. நீ என்கிட்ட கார்டியன் இல்லைடா அப்போ நான் விளையாடவே மாட்டேன்னு சொன்னேன். ஸ்டோன் கிடைக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ ஓகே என்னடா ஜாலியாக இருக்க போல. யூஸே போக மாட்டேங்குதுடா. கேமிங் போட்டால் யூஸ் போக மாட்டேங்குது. அப்போ மைக்ரா சீரிஸ் ஆரம்பிச்சோம்டா, வியூஸே போகல. வேர்ல்டு அப்போ எந்த மட்டும் எப்படி போகுது? 20 சப்ஸ்கிரைபர்ஸ் தான். ஸோ மறக்காமல் இவன் வீட்டில் சொல்கிற வீடியோலாம் ஆயிடுச்சு. ஸோ மறக்காமல் நம்ம சேனல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணுங்க. ஏன்னா ஒரு பெரிய யூடியூபர் 2.44K வச்சுருக்கான். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஃப்ரெண்டு யூடியூபர் ஃப்ரெண்டு. ஸோ அதனால தான் ப்ளீஸ் இவ்வளோ பெரிய ஒரு எப்படி சொல்கிறது செலிப்ரிட்டியே நான் வச்சுருக்கேன். ப்ளீஸ் கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஓகே இது ஆரட்டும். அதுக்குள்ளே நம்ம கைஸ் கேமிங் வீடியோ போட்டால் மறக்காமல் பாருங்கள் கைஸ். என் சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் வந்து ஹாய்னு போட்டு வைக்கிறேன். அது வழியாக சேனலில் போய்க்கோங்க. இது வரைக்கும் நான் 2 வீடியோ போட்டேன், பட் எடுத்துட்டேன் 2 வீடியோ. ஒழுங்கா வியூஸே போல. ஒரு வீடியோ 15 பாருங்க. அவன் வீடியோ பார்த்துருங்க, ஆனால் லைக் சப்ஸ்கிரைப் எல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. ஏய் சரோ இதான் எத்தனை கிடச்சிருக்கு இது வரைக்கும்? 12 கிடச்சிருக்கு. இன்னும் நிறைய தேவை எனக்கு. 1 ஸ்டாக் கிட்ட தேவை எனக்கு. வீடு கட்டணும்னு ஆசைப்படல. அவ்வளோ பெரிய வீடு நான் எவ்வளோ கிடச்சிடும். சின்ன இங்கே வில்லேஜர் குடும்பத்தில் தங்கி அப்படியே 10 நாள் ஓட்டுறதுக்கு அப்புறம் பண்ணேன். என்ன எடுத்தேன் ட்ரீ ஹவுஸை பாருங்க கைஸ். ஸ்டாக் மட்டும் தான் எடுத்தேன். ஆஃப்லைனில் எவ்வளோ கட்டிச்சிருக்காங்க. ஆஃப்லைன் வேரியனா இருக்கியடா நீ தான். உன் ஃப்ரெண்டு தான் ஆஃப்லைனில் தான் அவ்வளோ பெரிய மகாலே கட்டி வச்சிருக்கானே. யாரு? உன் ஃப்ரெண்டு தான். என் ஃப்ரெண்டு. உன் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஆஃப்லைனில் கிரியேட்டிவ்ல ஆடி அது வீடியோ போட்டாங்க. ஸோ அவன் பேர் என்ன சொல்ல முடியாது. அவன் பேர் தான் நான் சொல்கிறேன். அவன் பேர் பார்த்தீங்கன்னா அவனீஸ்வரன். டேய் நீ தான்டா. இல்லை இந்த மொத்த கிராமத்தையும் அடிக்கிறது தான் என் வேலை. இங்கேருந்து வீடை உடச்சி அங்கேருந்து ஸ்டோன் எடுக்கிறது தான் என் வேலை. ராம்பியோட மோசமான அப்படியே போகிறாங்க. வில்லேஜர் குடும்பத்தில் போய் சேர்ந்து கரெக்டாக வேலை பார்க்குற. வில்லேஜர் அவனும் வில்லேஜர் அவுட் போஸ்ட்டில் போயிட்டு ஒரு வேலை எடுப்படி வேலை பாரு. பாத்தியாக காய்ச்சி மோசம் போகணும். இதான் சொன்னேன். இவனுக்கு லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் எதுவும் பண்ணாதீங்க ப்ளீஸ். எப்படி பார்க்குறாங்க வீடு கட்டுறா எவ்வளோடா காபல் ஸ்டோன் எடுப்பேன். ஏய் நான் ஆஃப்லைனில் தான் ஃபுல் வீடும் கட்டுவேன். வெறும் திங்ஸ் எடுக்கிறதுக்கு தான் நான் வீடியோ போடுறேன். அப்போலாம் பண்ணால் யாரா பாப்பா? டக்குன்னு வீடு கட்டுறா, கொஞ்சம் வீடு கட்டுறா. வீடை சுற்றி கூட காமிக்கல. வீடியோவில் போய் பார்க்கல. கைஸ் என்ன கட்டினானே காமிக்கல கைஸ். பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க கைஸ். நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். அந்த திருநெல்வேலியிலேருந்து ஒருத்தர் வந்திருக்காடா. டேய் திருநெல்வேலியிலேருந்து ஒருத்தர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காரு. உனக்கு ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணது. ஆமாம் நம்பிட்டோம். என் சேனல் போய் பாரு. சேனலா? நீ சேனல் வச்சிருக்கேன்னு இப்போ தான் தெரியும் எனக்கு. கைஸ் போய் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு வீடியோவிலே அந்த இன்ட்ரோ வீடியோ தான் சொல்லியிருப்பாங்க கைஸ். அதான் வரான் பாருங்க. ஸோ இவன் செகண்ட் பார்ட் பாருங்க. அதுலேயும் திங்ஸ் எடுப்பா. ஆனால் சூப்பராக பண்ணியிருப்பான். சின்னதாக இருக்கும் சொல்லிட்டு 36 நிமிஷம் எடுத்து வச்சிருக்கேன். எவன்டா பார்ப்பான் அவன்? பாருங்க கைஸ் உங்களை அவன் இவன் சொல்கிறான். யார? அவன் காய்ஸை தான் அவன் இவன் சொல்கிறேன். டேய் இப்போ என்ன நீ காசி கிரிமினல் கிரிமினல் இருக்கு என்கிட்ட. எப்போ டோர் இவ்வளோ வந்து ஆர்டருக்கு பேர் விட்டு
சந்தோஷமா இருக்கு ஆட வேண்டும் போது. மட்டன் பிரியாணி நீ தான்டா மட்டன் பிரியாணி. மட்டன் பிடிக்க மாட்டோம். ஓ அதனால தான் மட்டன் எடுத்து சாப்பிட்றேன். அந்த அனிமல் இதெல்லாம் பண்ணுறவங்கலாம் சொல்லுவாங்கள்ல இது பண்ணுறவங்க எப்படி சொல்கிறது, அனிமல்ஸை துன்படுத்தி அவங்க கொல்றது வேலையில் அந்த வேலை நீ தானே பார்க்குற. ஏய் நான் சர்வே வரும்னு நான் சர்வே பண்ணுறதுக்கு நான் பண்ணுறேன். நான் சர்வே பண்ணுறதுக்கு நான் பண்ணியிருக்கேன். சொல்கிறேன் இது தம்பியை சொல்லுவாங்க கைஸ் அப்படி தானே பண்ணுறான். ஆமாம் ஆமாம் பாருங்க கைஸ் தம்பியை போட்டு கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. யார் நானா? ஆமாம். ஸோ இப்போ தான் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செய்து கமெண்ட் பண்ணாதீங்க. நான் உன் சேனலுக்காக சொல்லிட்டு இருக்கேன்டா. ஓ சாரி கைஸ் அவனே சொல்லிட்டேன் வேணாம் நீங்கள் பண்ணாதீங்க. உங்களுக்கு வேலை மிச்சம். எவ்வளோ ஃபுட்டேஜ் போயிருக்கு தெரில. 10 minutes ஃபுட்டேஜ் போயிருக்கு. 4 minutesடா. இங்கே பாரு அந்த வீடியோ 6 minutes போகுதுல 10 minutes ஃபுட்டேஜ் போயிருக்கு. எந்த ஓ அதையும் சேர்த்து ஆமாம் 10 minutes. ஆமாம் கைஸ் ஒரு கட்டு போயிடுச்சு. ஆனால் அந்த வீடியோ வரும். அதோட வேலை பார்த்தது இவன் தான். சும்மா கத்திட்டு அப்படிலாம் கத்தல கைஸ். இந்த வீடியோ எடுத்துருக்கு வந்து அவங்க அம்மா உள்ள விட்டாங்க. அதனால தான் கைஸ். பண்டி போட்டு பரிமாறு பச்சை வெட்டி வெட்டி எங்கள் அம்மா குத்த சொல்கிறேன். சும்மா வீட்டுக்கு வந்து கம்முன்னு இருக்காம வாடா வீடியோ எடுக்கலாம்டா வாடா அப்படின்னு கூப்பிட்றோம். நான் எவ்வளோ கூப்பிட்டேன் நீ தானே கூப்பிட்டேன். கைஸ் இங்கே பாருங்க கைஸ் இவனை ஸோ சரியே இல்லை. அதுக்காக இவன் எவ்வளோ வீடா விட்டுவேன். இந்த வீடு இன்னைக்கு நான் 3 ஸ்டாக்கு வேணும் எனக்கு. 3 ஸ்டாக் வில்லேஜில் போட்டேன். கைஸ் இங்கே பாருங்க மைனிங் சோம்பேறித்தனம் இல்லாமல் மைனிங் சோம்பேறித்தனம் போட்டுட்டு பக்கத்து வீட்டுக்காரன் 8th வீட்டுக்காரன்லாம் போட்டு உடச்சிட்ருக்காங்க. இப்போ இதில் வேறு சிரிப்பு வேறு. பக்கத்துலேயே கேவ் இருக்குது. பக்கத்துலேயே ஒரு கேவ் இருக்குது. அதில் போய் கேவ் கிடைக்காம அவன் கஷ்டப்பட்டுருக்காங்க. கேவை வச்சுட்டு பக்கத்து வீட்டுக்காரன் வெட்டிட்டு இருக்கான். ஸ்டோன் பிக் இல்லை உங்கள்கிட்ட? ஸ்டோன் பிக் இல்லையா? உடஞ்சிச்சிடும். அயன் பிக் இருக்கா? அயன் அது அயன் நான் டைமண்ட் வச்சுருக்கேன். டைமண்டுக்காக வச்சுருக்கேன். அப்படியே இல்லை இவர் வந்து அப்படியே கோல்டு இவர் கேட்டால் டைமண்ட் வந்துடும் பாருங்க. உண்மையிலடா எனக்கு எவ்வளோ லக்கு. உனக்கு நீ எவ்வளோ நாள் தேடி உனக்கு அயன் கிடைக்கல. ஆனால் எனக்கு அயன் கிடைச்சிச்சுரா. அந்த பாட்டு நான் அப்லோட் பண்ணேன். நான் தான் எல்லா வீடியோ டெலிட் பண்ணுறேன். மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து போடுறாங்க கைஸ். ஃபஸ்ட்டு என்னோட சேனலில் இருக்க எல்லா வியூஸையும். ஸோ மறக்காமல் இவன் சேனல் பாருங்கள். ஆனால் லைக் பண்ணாதீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். சப்ஸ்கிரைபும் பண்ணாதீங்க, கமெண்ட் பண்ணாதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க. ஷேண்டர் அப்படியே சும்மா கிளிம்ஸ் மட்டும் பார்த்துட்டு போயா யார அப்படின்ட்டு விட்டுருங்க. அவள் இவன் சேனல் பார்க்காதீங்க. என் சேனல்ல இங்கேருந்து என் சேனல்லாம் காஷ்மீர்லேயே பார்ப்பாங்க. பாகிஸ்தானுக்காரங்களே என் சேனலில் மார்ஸ்லேருந்து ஒருத்தர் எல்லாரும் மார்ஸுக்கு போகும்போது அங்கேருந்து என் சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணாரு. ஆமாம் அங்கே சேட்டலைட்டே இருக்காது. இதுலேருந்து மார்ஸ்லேருந்து ஒரு ஃபேன் இருக்கார் எனக்கு ஏலியன். அவர் பேர் தான் சர்வேஷ். அவர் என் ஃப்ரெண்டு தான். அவர் மார்ஸில் தங்கலாரு. அவர் தான் நம்ம செஞ்சு பண்ணாரு. ஓகே இப்போ பேசிகிட்டே இருந்தால் உங்களுக்கு போர் வச்சுருவோம். நீ கிளம்பிட்டு ஒரு ஸ்டாக் எடுத்து பண்ணுறா என்னடா நீ கடைசி 1 ஸ்டாக் எடுத்து வீட்டை சுற்றி கிளம்பி போயிட்டு கடைசி வீடை பாருங்க கைஸ். இருங்க அதான் நம்ம இல்லை பாகிஸ்தான் படைக்காரங்க இந்தியாவில் பார்க்குற மாதிரி ஒரு வாட்ச் டவர் கட்டி வச்சுருக்காங்க கைஸ். அது வீடுன்னு கதை விட்றான். என் சப்ஸ்கிரைபர்ஸ் எது சொன்னாங்க ஒரு ஐடியா இங்கே வரேன். இப்போ வந்து இந்த வில்லேஜ் பக்கம் தான் வீடு இருக்குது. வில்லேஜஸ்லாம் இருப்பாங்கல்ல. ஆமாம் அவங்க இப்போ நீ தான் ராஜா மாதிரி அந்த மணி இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு போய் உன்னை பால்கனில் வச்சிரு. நீ டக்குன்னு மணி அடிச்சா எல்லாருமே குடுன்னு ஓடுவாங்கல்ல. எத்தா இருக்கும்ல அது சும்மா டிசைனுக்காக போய் வச்சிருப்போம். மஞ்சள் கடல் போட்டு திட்டு வச்சிருக்கான் பாருங்க. ஏன்டா நீ பண்ணவே மாட்டியாடா? டைலாம் எடுத்து ஒரு உள்ளெல்லாம் ஒரு வாக்கி பண்ணுற ஐடியாவே உனக்கு இல்லை. அதெல்லாம் இல்லைடா நம்மளுக்கு தான். எனக்கு எது கருவி சேனல் விட்டு ஃபுல் ஸ்டாக் இருக்குடா. அதனால தான்டா. ஐயோ மெல்ட் ஆகிறதுக்கு டைம் ஆகிடும். சரி வீடை போய் சுற்றி காமிடா. வீடை சுற்றி காமிக்காம அங்கே பாருங்க அங்கே தெரியுதா? அதான் நம்ம வீடியோ. அவ்வளோதான். இப்படி இருக்கவே சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க நீங்கள். இப்போ என்ன நான் அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக வீடு கட்டிட்டு உங்களுக்கு காமிக்க தான் போகிறேன். வீடை இப்படி காமி நான் பார்த்தேன் கைஸ். வீடை எப்படி இருக்கு நீங்களே பாருங்க. ஃபுல்லாக டர்ட் ஆச்சு. குப்பை மேடு மாதிரி இருக்கு வீடு. சூப்பர் பாரு 38 அயன் நல்லா கட்டிருக்காங்க. செம்மையாக இருக்குது. மொக்கையா கட்டிருக்க சொல்ல சுற்றி வளைச்சி வளைச்சலாம் இல்லை நல்லா கட்டியிருக்கான். எங்கடா அயன் பிக் எதுவும் இருக்குது? வேற என்ன எடுக்கணும்? வரதும் இல்லை. பிங்க் ஷர்ட் எனக்கு போர் அடிக்குதுடா. அது நீ போர் அடிக்குதுன்னா நான் என்ன பண்ணுறது? கூப்பிட்டு இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது பண்ணால் தானே பார்க்க முடியும். நீ படுக்க அங்கே போகிற இங்கே போகிற எங்கேயோ போகிற எனக்கு அப்படியே எப்படி ஜாலியாக இருக்குமா? நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்டா. என்ன பண்ணேன்? 30 காப்பு சொன்னது மெல்ட் பண்ணுற ஸ்டோன் ஸ்லாப் எடுத்துட்டேன்டா தெரியாமல்.
ஏய் இப்போ திருப்பி நான் ஸ்டாப் பிளாக்கா மாத்து. அதை பண்ண முடியாது. எதுக்கு சர்ரு தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கா நீ. இதுதான் அவசரப்படாதுன்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகே 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 ஸோ நம்ம சாப்பிடலாம். இல்லை கைஸ் இவன் பேர் சொல்லக்கூடாதான், அதனால் நான் சொல்ல. இல்லை சீக்கிரம் சொல்லிடுவான் கூடிய சீக்கிரம் ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லிடுவான். 100 ஆஹா ஒரு 1K. உங்களுக்கு வந்து இவன் பேர் வேணும்னா என்னோட சேனல் கமெண்ட்டில் விட்டு நீங்கள் வந்து கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து லிங்க் பண்ணுறேன். அவன் பேர் என்னன்னு தெரியும். கைஸ் இங்கே பாருங்க கைஸ், சொன்னால் சாவடிச்சுடுவானா பின்ன. ஆமாம் காய்ச்சி இவன் பேர் வேணும்னா நீங்கள் போயிட்டு இவனோட இன்ட்ரோ வீடியோ பாருங்க. அதுலேயே என் பேர் அவன் 1000 சொல்லியிருப்பாங்க. எஸ்வி கேமிங் ஃபுல் ஃபார்மே சொல்லியிருப்பாங்க. ஆமாம் அது மட்டும் இல்லாமல் ரைவல்ஸை கூட சொல்லியிருப்பாங்க ரைவல்ஸ் வீடியோட. ஓகே இவன் பேர் அந்தளவுக்கு பெரிய மாட்டெல்லாம் இல்லை. இவர் மூஞ்சி வேணா கூட சொல்லுங்க, நான் இல்லையா நான் அதையே கமெண்ட்டில் பண்ணுங்க. நான் ஒரு வீடியோவாக அதையும் போட்டுறேன். வீடியோ இவர் மூஞ்சி கூட என்கிட்ட இருக்குது. அதாவது நாங்கள் ஒரு எக்ஸாம் போனோம். அந்த எக்ஸாமில் எல்லாத்தையும் ஃபோன் எடுத்தாங்க. அதை இவர மூஞ்சை மட்டும் கட் பண்ணி உங்களுக்காக இன்ஸ்டாட்டில் போய் எடிட். அது எப்படி இவன் தான் ஒரு திருடன். இந்த திருடனை பிடிச்சா உங்களுக்கு 10 கோடின்னு சொல்லுவியா? இல்லை 20 கோடி. ஏய் 10 1 பைசா கூட செல்ல மாட்டேன். என்னை போயிட்டு ஃப்ரீயாக கொடுத்து கூட யாரும் வாங்க மாட்டாங்க. என்ன வாண்டட் லிஸ்ட்டில் நம்பர் 1 இருக்காங்க. வாண்டட் லிஸ்ட்டில் நம்பர் 1 இருக்காங்க. டேய் டக்குன்னு போய் கட்டுறா, போர் அடிக்கிறான். நான் கட்டலாம் மாட்டேன்டா. அப்போ இது மட்டும் தான் எடுப்பேன். இப்போ என்ன வந்திருக்கு? இப்போ மட்டும் 5 தான் வந்திருக்கா. பண்டி போட்டு அந்த 12 இருக்குல்ல, அந்த 12 மட்டும் வச்சுருவாங்க ஓடி போய். விட்டி இருறா, நான் இன்னும் அது இது மாற்றணும்ல. நான் உடனே விளையாடலாம். சும்மாலாம் நோண்டக்கூடாது ப்ரோ. 48 செஞ்சுட்டானே. ஏய் சமடா அவ்வளோதான். ஒரு ஸ்டாக் காலியா? ஒரு ஸ்டாக் மேலே போய் 42 தானா? ஃபா ஏஃபாரு அடாவடி பர்கொல்டி மாட்டாமா வீடியோ எடிட் பண்ணிருக்காங்க. எல்லா பாட்டுமே இருக்கும். அது இன்னும் நான் அம்பவே இல்லை. ஓ ஆமாம், நான் அவனை அப்லோட் பண்ணல. இவனோட எல்லாத்தையும் உங்களுக்கு இவன் பர்த்டே டேட்டு என்னென்ன சீக்கிரம் வேணுமோ என் சேனலில் வந்து நீ கேளுங்க. நான் உங்களுக்கு எல்லாத்துமே டக்குன்னு உடனே ரிப்ளை பண்ணிடுவேன். இப்போ உன் வீட்டுக்கு தானே எடுக்க போகிறேன், அப்படியே உன் சேனலே டெலிட் பண்ணிடுறேன். இரு அது ஆமாம், இவரோட யூடியூப்பை கண்டுபிடிச்சவனோட தம்பி CEO இவர் வந்து அட கண்டுபிடிச்சிருவார். பூனை கத்துதுடா. இப்போ நான் என்னடா பண்ணேன்? பூனைக்கு போயிட்டு பூனை நக்கட்டுமா அதை மூஞ்ச? தப்பா பேசுறாங்க ப்ரோ. வேறியா தப்பா இருக்குண்ணா. இன்னும் வரலாம். பூனை இருக்கனால நம்ம க்ரீப்பர் வர மாட்டேங்குது. இல்லைனா என்னடா உட்டு கால் எடுத்துட்டேண்ணா, சாரி. சரி ஸ்பார் எகிரி அடி முன்னாடி போய்டா, க்ரீப்பரே வராதுடா. ஏன்? ஆமாம் நம்ம வீட்டில் இருக்கு. சேஃப்டியாக இருக்கும். ஆமாம் ஆமாம். ஸ்டாக் வந்துருச்சு. 1 ஸ்டாக் வந்துருச்சு. இப்போ நான் போயிட்டு வீடு கட்ட போகிறேன். ஷோ இது வீடியோ டேமேஜே ஆகாமல் இருக்கும். க்ரீப்பர் வந்து ஒரு வெடி தான் வெடிப்பான். மேலே போகிறதுக்காக உடஞ்சிடும். கூட திருப்பி கட்டிக்கலாம். அது நான் கீழே எதுவுமே ஒன்றுடா க்ளோ ஸ்டாப் மட்டும் தான் வச்சேன். இங்கே ஒரு விவசாயி காலையில் ஏஞ்சி விவசாயம் பண்ணிருக்கான். அவன் வீட்டில் உடச்சி வச்சிருக்காங்க வீட்டில். சரி அக்யூஸ்டாக இருக்கான் போல. இல்லைடா இந்த நேரம் அயன்காலம் மட்டும் தானே வச்சுக்கோங்கண்ணே. அயன்காலமே போட்டான் இங்கே இருக்கு. ஆனால் அயன்காலம் போட்டு அயன் எடுக்கிற அளவுக்கு அந்த அளவுக்குலாம் எனக்கு அயன் அப்படி எடுக்கக்கூடாது. புண்ணியவன நீ அயன்காலம்னா எதுக்குலாம் உடச்சிட்டு இருக்கு? அயன் போகிறேன் நம்ம சேஃப்டிக்கிறாது. ஆமாம் சேஃப்டி. இப்போ ஏதாவது இப்போ வந்து நீங்கள் இந்த ஊர்லேயே இருக்கான்னு வச்சுக்கோயேன். இப்போ என்ன இவன் வில்லேஜஸ் வந்துட்டாங்கன்னா வில்லேஜ் ரைடில் வரும். வில்லேஜஸ் தெரியுமா தெரியாதா? ஆஹா எனக்கு ட்ராப் டோர் இருக்குடா. ட்ராப் டோர் இப்போ ஹெல்பிங் அண்ணா வரல. ஒரு கிராஃபிக் டேபிள் பாருங்க. சும்மா இறங்கி போயிட்டு வர போகிறேன். கையில் விட்டுருக்கு. செய்டா கிராஃபிக் டேபிளில் அவ்வளோ கையில் தான் வச்சிருக்கில்ல. ஷோ காய்ச்சி பாருங்க. நோ வெறியாதுண்ணோ.
டேய் ஒழுங்கா காமிடா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது என்ன பண்ணானே தெரிய மாட்டேங்குது கையை மறைச்சிட்டு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கான் இந்த டிராப்லெட் எவ்வளோ செய்கிற இதாண்டா செய்யணும். வேறு டிராப்லெட் இந்த அந்த டிராப்லெட் ஆக்சுவலி டார்க் ஓக் ஒரு வேணும், ஆனால் வேறு அதுதான் இல்லையே காசு இல்லை. எடுக்கல. என்ன பண்ணுற எதுக்குடா இது இப்படி வைக்கணும்டா. எதுக்கு அது இதான் ரூஃபிங்கு. இவன் இந்த வீடியோ எத்தனை வாட்டி செஞ்சிருக்கா தெரியுமா? நிறைய டைம் செஞ்சுருக்கேன். ஆனால் தான் ஒரு 50 வாட்டி செஞ்சிருப்பான். 50 எல்லாம் செஞ்சிருக்க மாட்டேன், ஒரு 20 வாட்டி. 5 டைம் செஞ்சிருப்பேன். ஐயோ தப்பா. ஓ ஒரே வீடு தான் நீ பார்த்து எப்படி எல்லா டைமும் முடியுமா? யார் கற்றுக் கொடுத்தா? நான் தான் யூடியூப்ல கற்றுக்கிட்டேன். யூடியூப் பற்றி செய்யணும். பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு இருக்கானு. நீங்கள் நம்ம கிட்ட என்ன வச்சுக்கோங்களேன், தாஜ்மஹால், அப்புறம் தாஜ்மஹால், ஈஃபில் டவர், அது மாதிரி தான் ஒரே என்ன டீ ஃபுல்லாக இதை வச்சே கட்டுவியா? இதை வச்சு கட்டா என்ன ஆகுது? இதை வச்சே கட்டிட்டு இருப்பியா? ஆமாம், சுற்றி போடணுமா அதை வச்சு? அப்பா வடிக்குது. அப்படியா? ஆமாண்டா, சுற்றி போடணுமா? இன்னும் எவ்வளோ வேலை இருக்குது? எவ்வளோ செய்வ நீ? இன்னும் 4 தேவை. எதுக்கு நாள்? ஓ எல்லா பக்கமும் 4 நாள். ஐயோ உட்டு 2 உடு கையில் செய்ய மரத்தை வச்சு விட்டு சைடாகும். லேங்க் ஒரிஜினல் உடச்சு என்னலாம் பண்ண போகிறேன்? ஒரிஜினல் மரத்தை வச்சு லேங்க் வச்சு முக்கியம். சரி சாப்பிட்டு நீ போய் சாப்பிட்டு போ. நீ போய் சாப்பிடு. நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். நானும் வீடியோ வாய்ஸ் கொடுத்துட்றேன். ஆமாம், இவர் வாய்ஸ் இல்லைன்னா வீடியோவே கெட்டு போயிடும். ஆமாம், இவர் வாய்ஸ் இல்லைன்னா சேனல் இருக்காது. இல்லை ஆமாண்டா, நாங்களோட சேனல் இது இல்லையே. எஸ்வி கேமிங் அவன் தம்பி இருக்கானே, அவன் மாற்ற மாட்டான். தம்பி எஸ்வி கேமிங் உன் சேனல் கிடையாது. எஸ் மட்டும் தான், நீ வி இன்னொருத்தன். நான் வச்சுக்கோ. நான் என்னையே இப்போ கமெண்ட்ல படுங்க கிரிமினல் கமெண்ட் பண்ணுங்க. ஒரே ஒரு மாதிரி தான் அந்த அது ரைவல்ஸ் மேட்ச். ரைவல்ஸ் மட்டும் தான். அதனால என்னை கூப்பிடவே மாட்டேங்கிறான். எப்போ டான்ஸ் சொல்லிடலாம். இல்லை இத்தனைக்காக தம்பி செம்ம பவுலரு. இப்போ எதுக்கு நீ கிரிக்கெட் எடுத்துட்ட? WCC நீ போடவே மாட்டேன் பாரு. WCC ஆரம்பிச்சு ஒன்றுமே விளையாட தெரியாமல் இருக்காங்க. நான் வந்து 500 ரன் அடிப்பேன் 20 ஓவரில். தலைவர் ஒன்றுமே பண்ண மாட்டாரு. அப்படியே முடிச்சுட்டு வர என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. நான் விளையாண்டு இருப்பேன். அப்போ வந்து இவன் வந்து குறுக்கல ரன் குத்துருவோம் அதிகமாக. அப்படியா? நான் 500 ரன் ஏன் வைப்பேன். பூஸ்டா போடலாம் கரெக்டாக. பூஸ்டா தெரியுமா? அது வரும் பாருங்க. நான் கிரிக்கெட்டை பற்றி பேசுகிறேன். கிரிக்கெட் பைத்தியம் 2 பேர். கைஸ் சர்வேஷ் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா SRH ஃபேனு. அவர் வந்து SRH ஃபேனு, அதனால அப்படி தான் பண்ணுவார். ஆமாம், SRH ஃபேன் அவர். அவர் வந்து அபிஷேக் சர்மா ஃபேன். அபிஷேக் யாரா? அபிஷேக் நடிக்கிறான் பாரு. SRH ஃபேனு. டேய் எஸ் பிடிக்காத டீமே CSK கைஸ். சிஎஸ்கே டேய், நான் சிஎஸ்கே பண்றேன். பிடிக்காது. அதான் கைஸ். RCB தான் ரொம்ப பிடிச்சது அவனுக்கு. RCB பயங்கரமாக பிடிக்கும். இருந்தாலும் SRH ஃபேனு. ஆமாம், அதில் வேற KKRனா அதோட ரொம்ப பிடிக்கும். இவன் பிடிச்ச நான் ஷாருக் கான் ஃபேன். அவர் ஷாருக் கான் மாதிரி பண்ணுவார். ஷாருக் கானா? ஷாருக் கான் தான் அவனுக்கு. ஆமாண்ணா, ரத்தன் தாத்தா. சரி ஆல் தான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் ஸோ தெரிவிக்க விட்டுருங்க. ஸோ பாய். இந்த வீடியோவில் SVG and ultimate shade of pencil. Every night, every night, every night.